திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் கூட்டணிக்கு வருமாறு வெளிப்படையாகவே தாவேக அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். சிவராமன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தனியார் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு முக்கிய விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறார். காங்கிரசிற்கு தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருப்பதாக தற்பொழுது முதன்முறையாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய கதவுகள் என்பது திமுக கூட்டணிக்கு மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திறந்திருப்பதாக அவர் அறிவித்திருப்பது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணிக்கு வருமாறு காங்கிரசுக்கு தமிழக வெற்றி கழகம் வெளிப்படையாகவே அழைப்பு விடுக்கிறது. களத்தில் எங்களது பலத்தை தாவேகா உணர்ந்திருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. அரசியலில் தாவேகா உட்பட அனைவருடன் தான் பேச வேண்டும். அரசியலுக்கு வந்துவிட்டாலே அவமானம் உட்பட அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும். காங்கிரசுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் 12% முதல் 20% வரை வாக்கு வங்கி இருக்கிறது. நகராட்சி, மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகார பகிர்வு குறித்து திமுகவிடம் விவாதித்து இருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகார பகிர்வு வழங்க திமுக பூர்வாங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது என்றும் தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று நாங்கள் கட்சி தொடங்கி இருப்பது பார்த்தோம்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குத்தான், எந்த கட்சிக்குத்தான் அந்த ஆசை இருக்காது என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 41 இடங்கள், அதே போன்று மாநிலங்களவை சீட் உள்ளிட்டவை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை 25 இடங்கள் அளித்த நிலையில் இந்த முறை கூடுதலாக 28 இடம், 3 இடங்கள் மட்டுமே அளிக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்க வேண்டிய சூழல் இருப்பதனால் புரிந்து கொண்டு நீங்கள் கட்சியில் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் கட்சி விடாப்படியாக இடங்களை கேட்டு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KC வேணுகோபால் அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனாலுமே கூட இன்னும் இந்த கூட்டணி இறுதியாகாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற ஒரு சில சிறிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியுடனான அந்த தொகுதி பங்கீடு எப்போது முடியும் என்ற ஒரு கேள்வி எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை திமுக தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தாவேகா பக்கம் செல்லுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வந்தால் கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போகிறது, திமுக தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.